அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிரண்டை சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இது செய்யறது ரொம்ப ஈஸி தான். ஆனா இதோட தோல் ரிமூவ் பண்றது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சு நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. ஆனா இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது செய்யறதுக்கு முன்னாடி நீங்க உங்க கையில நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்க கை எரியாம இருக்கும். எப்படின்னா நம்மன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆயில் அப்ளை பண்ணா அந்த மாதிரி இருக்காது. அப்புறம் நீங்க இது வாங்கும் போதே கொஞ்சம் எலசா வாங்கிட்டீங்கன்னா அவ்வளவா தோல் ரிமூவ் பண்ண தேவையில்ல. ரொம்ப ஈஸியா கிளீன் பண்ணிடலாம். இப்ப பிரண்டைய எப்படி கிளீன் பண்ணணும், லென்த்தா இருக்கிறது எல்லாமே இந்த நோட்ல வச்சு கட் பண்ணிடுங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும் கிளீன் பண்ண. அப்ப அதோட நோடோட எட்ஜ்ல வச்சு இப்படி பிடிச்சு இழுத்தீங்கன்னா நாரு, தோல் எல்லாமே வந்துடும். தோலோடு போட்டா கொஞ்சம் நாக்கு எரியற மாதிரி இருக்கு. அதுக்காக தான் தோல் எடுக்கிறோம். இந்த மாதிரி இருக்கிற பிரண்டை எல்லாமே எடுத்துட்டு ஒரு மீடியம் சைஸ் அளவுல கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு 2 to 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிடுவோம். வாஷ் பண்ணிட்டு இதுக்கு தேவையான பொருட்கள்னா வெங்காயம், பூண்டு, தக்காளி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொத்தமல்லி, வரமிளகாய். அப்புறம் ஒரு வானல்ல நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் சூடானதும் ஃபர்ஸ்ட் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டதுக்கு அப்புறமா வரமிளகாய், கொத்தமல்லி போடுங்க. இல்லைன்னா தீஞ்சிடும். அதை போட்டுதான் நல்லா பொன்னிறமா ஆகணும். மிக்ஸ் பண்ணிட்டு சின்ன வெங்காயம் போட்டா நல்லா இருக்கும். அப்படி இல்லாத பெரிய வெங்காயம், பூண்டு, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி போட்டு வதக்கணும். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பிரண்டைய போட்டு நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணுங்க. அப்பதான் சட்னி எவ்வளவு டேஸ்ட் இருக்கும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா துருவி வச்சிருக்கிற தேங்காய், புளி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த சூடுலே நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா ஒரு கொரகொரப்பா அரைச்சு அது துவையல் நல்லா அரைச்சிட்டா அது சட்னி. துவையல் சாதத்துக்குலாம் நல்லா இருக்கும். சட்னி இட்லி, தோசை, களிக்கெல்லாம் நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு தாளிப்பு கரண்டியில எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் உளுத்தம்பருப்பு, கடுகு, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடுங்க. அவ்வளவுதான், பிரண்டை சட்னி ரெடி. பிரண்டையில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. பிரண்டையில கால்சியம் இருக்கிறதுனால எலும்புகளை வலுவாக்கும். அப்புறம் மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது. பசி இல்லாதது இந்த பிரண்டை சட்னி சாப்பிட்டா இன்னும் நல்ல பசி எடுக்கும். குடற்புண், வயிற்றுப்புண் எல்லாம் சரிப்படுத்தும். இதை நீங்க எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.